தமிழகத்தை பேரிடர் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு தாமதமாக பார்வையிட்டுள்ளதாக கூறினார். 10,000 கோடி ரூபாய் நிவாரண உதவியாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்திய திருமாவளவன், இடைக்கால நிவாரணமாக 2,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் ஜனநாயக ரீதியிலான அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். மொத்தம் 25 மாவட்டங்களில் 18 நாட்கள் தொடர்ந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடக்கூடிய அளவுக்கு இந்த பருவமழை மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பேரிடர் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவ்வாறு அறிவித்து ஏற்பட்டிருக்கிற இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் 10,000 கோடி மத்திய அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம்.